இந்த இந்தியாவில் இருக்க ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா போதுமான அளவுக்கு விட அதிகமாக இந்த டொமஸ்டிக் கோல்டு ரிசர்வ்ஸை வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரோ, ஆர்பிஐ கிட்ட அவ்வளோலாம் இருக்காது அப்படின்னு கரெக்டாக நீங்கள் கேட்பீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்க வீடுகள் இருக்குல்ல, கல்யாணத்தப்போ வாங்கி எல்லாம் குவிப்பாம்பத்தின கோல்டு, அது கொண்டு இந்தியாவில் இருக்க வீடுகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் முழுக்க எவ்வளோ தங்கம் இருக்குமோ அதுக்கு இணையாக இந்தியாவில் இருந்தால் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. அவ்வளோ தேங்கி கிடக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும். இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸு, டெம்பிள்ஸு, கோயில்களில் இருக்க கோல்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த கோல்டாக இருக்கட்டும், இதெல்லாம் அவ்வளோ தேங்கி இருக்குது. கவர்மெண்ட் இந்த நேரத்தில் இந்த ஃப்ரெஷ் இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதை தாண்டி புதுசாக நம்ம கோல்டை வாங்கி இறக்கிட்டு இருக்க வெளிநாடுகளிலிருந்து இதை கண்ட்ரோல் பண்ணால் போதுங்க, அதுக்கு என்ன முடிவு பண்ணால் போதும் தான் இவங்களே சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆரம்ப முடிவு தான் இந்த இம்போர்ட் டியூட்டியை இப்போ 15% நம்ம கவர்மெண்ட் ஏற்றி வச்சிருக்கிறது. அண்ட் இப்போதைக்கு இந்திய பொருளாதாரம் சிக்கலில் தான் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஆக்சுவலாக ஒரு செயின் ரியாக்ஷனுங்க, ஒன்று நடக்கும், அதை தொடர்பு படுத்தி ஒன்றா நடந்து தான் ஒரு நாட்டோட எக்கானமி வரைக்கும் ஆட்டம் காண வைக்கும். முதல்ல என்ன ஆரம்பிச்சுது, ஈரான் கான்ஃப்ளிக்ட். அந்த போர் டைமில் பல பேரை சொன்னீங்களே, எதுக்கு ப்ரோ இந்த நியூஸை போடுறீங்க, இதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு. நம்ம டே ஒன்று சொல்லிட்டு இருந்து பிரச்சனை வரும்ன்ட்டு தான், அதான் நம்ம இப்போ விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோமா. இது ஆரம்பிச்சதான் என்னாச்சு, கச்சா எண்ணெய் விளையாட்டுற பேர் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் செயின் ரியாக்ஷன் என்னாச்சு, பிரதமர் மோடி அவர்கள் சிக்கன நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்தாப்புல, அந்த 7 விஷயங்களை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ரூபாய் மதிப்பு இருக்குல்ல, அது வரலாற்றில் இல்லாத வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது. எல்லாத்துலேயும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது மக்களே, அதில் மறந்துடாதீங்க. பிரதமர் அவர்களோட இந்த சிக்கன அழைப்பு இருக்குல்ல, இதோட விளைவு என்ன தெரியுமா, ஏற்கனவே நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ ரத்த கலரியாக மாறி இருக்கு. 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தொடர் சரிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க முதலீட்டாளர்கள். ஏற்கனவே முதலீட்டாளர்கள் பயத்தில் இருந்தாங்க இந்த ஈரான் வாரால. இப்போ பிஎம் அவர்கள் இந்த அழைப்பு விடுத்தார போறீங்க, ஐயோ எனர்ஜி லாக்டவுன் போல இருக்கே, வரப்போது போல இருக்கு, பெருசா மினி லாக்டவுன் போல இருக்கேன்னு இங்கே எல்லாம் பதற ஆரம்பிக்கவே தான் அது அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்க ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு லாஸஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஆரம்பம் தான் மக்களே. ஈரான் வார் நிற்கலை, முதலீட்டாளர்களோட பயம் இருக்குல்ல, அதுவும் கீழே விட மேலே மேலே போயிட்டு இருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளால சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், போர் பெருசாச்சு அப்படின்னா, இந்த ஈரான் போர் பெருசாச்சு அப்படின்னா இந்தியாலையும் எனர்ஜி லாக்டவுன் வரப்போகிறது உறுதி, இதில் மாற்று கருத்து வேணாம். ஏன்னா அதுக்கான சிக்னலை தான் பிஎம் அவர்கள் இப்போ கொடுத்துட்டாங்க. அவர் பேசின அந்த வார்த்தை வச்சு தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே மட்டும் தான் வரும்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே பல நாடுகளில் வந்துருச்சு எனர்ஜி லாக்டவுன் அப்படின்றது. இந்தியாவில் அதுக்கான வாய்ப்பு இப்போ பெருசாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் என்ன நினச்சிருப்பாங்க, சரி பேச்சுவார்த்தை அங்கே முடிஞ்சிடும், அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில போர் நின்றோம், அதுக்குள்ளே நம்ம எதுக்காக இந்த எனர்ஜி லாக்டவுன்லாம் கொண்டு வரோம்னு மேபி இவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நடந்தது என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, போர் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாக்கா இங்கே எனர்ஜி லாக்டவுனை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ தயாராகிடுவோம்னு நினைக்கிறேன், தயாராகும். வார் நிற்கணும், எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அதுதான், அது சார்ந்து பிரார்த்தனை மேற்கொள்ளும்.